ஆமென். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹalleluya. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹalleluya. கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். நாம இந்த மலையாள பாட்டு பாடினோம்ல, அப்படியே ஆப்டா இந்த வசனத்துக்குன்னே உள்ள பாட்டுன்னு சொல்லலாம். ஹalleluya. நல்ல தெரிந்த பழகின வார்த்தை. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை நேரிடும். இந்த வசனத்தில் இந்த 5 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, சோதனை இல்லாத மனிதன் இல்லை. எப்படி ஆமென் வரும்? அதனாலதான் ஆண்டவர் ஆவியானவர் பவுலை கொண்டு ஃபர்ஸ்ட் லைன் எப்படி எழுதி வைக்கிறார்னா, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு. மனுஷனாலே அவனுக்கு என்ன வரும்? சோதனை வரும். மனுஷனாலே சோதனை வரும். ஆமென். ஏதேனில் மனிதனுக்கு சோதனை வந்ததா? எதுக்கு அப்புறம்? கல்யாணத்துக்கு அப்புறமா. நமக்கு அப்படிதான் தோணும். ஆனா பாம்பு வந்ததுக்கு அப்புறம் சில சொல்லுவாங்க, என்னைக்கு நான் உன்னை கெட்டினோ, கெட்டினதுனால சோதனை இல்லை, பாம்பு வந்ததுனால. ஆமென். ஏதேனிலேயே சோதனை வந்துச்சு. மனுஷனாலே சோதனை உண்டு. அப்ப இந்த பூமியில, அதனாலதான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சோதனை இல்லாத ஒரு மனிதன் இந்த பூமியில சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இந்த டைம் மறைத்திருக்கிற மனிதன். இனி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இங்க கிடையாது. ஆனா பிரச்சனையா இல்லையாங்கிறது அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்து தீர்மானிக்கப்படும். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் என்று சொல்லும் போது தேவ பிள்ளைகள் புரிந்து, மாலையிலே அழுகை தங்கும், காலையிலே களிப்பு உண்டாகும். தேவன் சாயங்காலம் விடியற்காலம் ஆகி முதல் நாள் ஆயிட்டு, 2ஆம் நாள் ஆயிட்டு, 3ஆம் நாள் ஆயிட்டு, தேவன் அதை நல்லது என்று கண்டார். எனவேதான் ஞானியாகிய சாலமோன் பிரசங்கியில் எப்படி எழுதி வைக்கிறார்? 9வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பிரசங்கி 9:2, எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நற்குணமும் சுத்தமும் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும் பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே ஆணையிடுகிறவனுக்கு ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய், அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கும் அடிமைத்தனத்தில் இருக்கிறவனுக்கும் சமமாய். என்ன இந்த வசனம் குறிக்கிறது என்றால், இந்த பூமியில நல்லவங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது என்கிற அந்த மனநிலை இருக்கிறது அல்லவா? இந்த மனநிலை தான் யாருக்கு இருந்தது என்றால், பின்னாடி டோர் ஓபன்ல இருக்கு, இந்த மனநிலை தான் யாருக்கு இருந்தது என்றால் ஆசாபுக்கு இருந்தது.
ஆசாப் சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்று நான் அவர் நல்லவர்ல நினைச்சேன். கொஞ்சம் அப்படிப்போம் நம்ம லாங்குவேஜ்ல. நான் ஆண்டவர் நல்லவர், நான் பாடிட்டுலாம் வந்தேன், என் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா பாடிட்டு வந்தேன். எம்மா என்ன பெரிய பள்ளம், கொஞ்சம்னா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்து அமர்ந்து பெரிய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள்கிட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் சொல்லி என் வார்த்தைகளின்படி கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொல்லி அந்த வார்த்தைகளின்படி கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அவனை மணல் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருவெள்ளம் வந்து எந்த வீட்டை மோதினது? 2 வீட்டையும் மோதினது. ஆனால் தேவ பிள்ளைக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், மற்றவர்கள் தங்களுக்கு வர பிரச்சனைய அவங்க மட்டும் ஃபேஸ் பண்ணுவாங்க. தேவ பிள்ளைகள் தங்களுக்கு வர பிரச்சனைய அவரோடு ஃபேஸ் பண்ணுவாங்க. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், உங்க கரம் இருக்க. ஆமென். உங்க கரம் இருக்க. பல நேரத்துல சோதனைக்குட்பட்டிருக்கிறவர்களை சோதனைக்குட்படாதவர்கள் பாவிகள் என்று சித்தரிக்கிறது உண்டு. அப்படிப்பட்ட நபர்கள் தான் யோபுவின் நண்பர்கள். அதாவது நல்லா வாழ்ந்தவன கர்த்தர் என்னைக்காவது தண்டிச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாங்க யோபு 4:7. ஆனா என்ன, நீங்க அந்த படிச்சீங்கன்னா தெரியும், 42வது அதிகாரத்துல யோபுவுக்கு சோதனை முடியுது, நண்பர்களுக்கு சோதனை ஆரம்பிக்குது. நான் ரொம்ப சேஃபா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேவ்ல கோவிட்ல பாதிக்கப்படாதவங்க எல்லாம் செகண்ட் வேவ்ல பாதிக்கப்பட்டாங்க. மனுஷனால இந்த பூமியில சோதனை உண்டு. இதை நம்ம ஒரு தேவ பிள்ளை முதல்ல மனதில் செட் பண்ணி வைக்கணும். பிரச்சனை இருக்கதான் செய்யும். நம்ம என்ன நினைப்போம், இது மட்டும் முடிஞ்சிட்டுனா இனி பிரச்சனையே இல்லை அப்படின்னு. பல காரியங்களை நம்ம அப்படி மைண்ட்ல செட் பண்ணி வச்சு, இந்த காரியம் மட்டும் சால்வ் ஆயிட்டுனா அந்த காரியம் சால்வ் ஆயிட்டுனா அந்த பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை. எகிப்து பிரச்சனை முடிஞ்சாச்சு, இனி அமலேக்கியன்னு ஒருத்தன் புதுசா உள்ள என்ட்ராக போறான். மனுஷனாலே. அதனாலதான் மோசே சொல்றாரு, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80, அதுக்கு மிஞ்சினதெல்லாம் சஞ்சலம் வருத்தம். இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, பட்டி. இது எங்க கொடுக்கப்பட்ட பிராமிஸ் தெரியுமா? நித்தியத்துல. ஆனா அப்ப எதுக்கு நான் ஆண்டவருக்குள்ள வரணும்? அதுதான் நான் சொல்றேன். ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? இன்று கண்ட எகிப்தியனை. இஸ்ரவேலர்கள் அன்னைக்குதான் எகிப்தியர்களை பார்த்தாங்களா? இல்ல, 430 வருஷம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 430 வருஷம் கண்ட எகிப்தியனை அப்படித்தானே சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாம இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை. என்ன இன்னைக்கு காண்பதற்கு விசேஷம்? நேற்று வர எகிப்தியனை நீ மட்டும் பார்த்துட்டு இருந்த. இன்னைக்கு மேகத்துக்கு கீழே இருந்து நீ பார்க்கிற, மேகத்துக்கு கீழே இருந்து கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு சோதனை உண்டு, அதுல சந்தேகம் கிடையாது. இந்த சோதனையை நான் எப்படி ஃபேஸ் பண்றேன், அங்கதான் விஷயம். தாவீது கோலியாத்தை ஃபேஸ் பண்ணது எப்படி தெரியுமா? நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும் போது நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல்ல பயணிக்கும் போது புயல் அடித்தது, எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. எகிப்தில தண்ணீர் இரத்தமானது. யாரால? பார்வோனுடைய இருதய கடினத்தினால. பாதிக்கப்பட்டது யாரு? எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. இஸ்ரவேலரும் பாதிக்கப்பட்டாங்க.
தண்ணீர் ரத்தமாய் மாறினதுனால இஸ்ரவேலரும் பாதிக்கப்பட்டாங்க. முதல் 3-4 வாதைகள் வந்து காமனா எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் வந்து வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த வித்தியாசத்துக்கு அப்புறம் இஸ்ரவேலர்களுக்கு பாதிப்பு இல்ல, எகிப்தியருக்கு மட்டுமே பாதிப்பு. அப்ப சில பிரச்சனைகள், சில காரியங்கள் பொதுவாகவே எல்லா மனிதனுக்குமே உள்ளது. இதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்ம விசுவாசத்துல தடுமாறி விடுவோம். அதுதான் ஆசாப் சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆனா பைபிள் அப்படி மட்டுமா சொல்லுகிறது? அவர் நல்லோர் மேலும் அவர் மழையை. அப்போ இதை நம்ம என்ன சொல்ல, நம்ம என்ன தெரியுமா, நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்ல ஜெபம் பண்றேன், நான் நல்ல பைபிள் படிக்கிறேன், நான் கரெக்டா ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அல்லது நான் அது பண்றேன் இது பண்றேன், அதனால எனக்கு பிரச்சனையே வராது, காரணம் கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார்னு சொல்லும் போது சின்ன தடுமாட்டம் வரும் தெரியுமா? அப்பதான் ஆசாப் கீழ் நீங்க படிச்சீங்கன்னா அவர் சொல்றார், நான் உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் அப்படின்னு. ஒன்னும் துதிக்காம, அது நல்ல பிரேயர் பண்ணி, நல்ல ஜெபம் பண்ணி, பைபிள் படிச்சு, ஆண்டவருக்குன்னு பல காரியங்களை விட்டு இருக்கும்போது எதிர்பார்த்த காரியம் நடக்காம எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடந்ததும் எந்த அளவுக்கு உச்சியில இருந்தாங்களோ அப்படியே எலியாவை போல, எலியாவை நம்மை போல. ஆமென். அப்படியே அவருக்கு முந்தின அதிகாரத்தில் தான் அந்த கர்மேல் பர்வதத்தின் உச்சியில இருப்பான் எலியா. அடுத்த அதிகாரத்துல சூறை செடி கீழே என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவனே கிடையாது அப்படி சொல்லி படுத்துறான். போதும் ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளும். சோதனை என்பது எல்லாருக்கும் உள்ளது. எனவேதான் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் அதனுடைய 32-33 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று, விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். அப்போ விவாகம் பண்ணவனுக்கும் கவலை இருக்கு, பண்ணாதவனுக்கும், கல்யாணம் பண்ணாதவனுக்கு கல்யாணம் பண்ணலையேங்கிற கவலை, கல்யாணம் பண்ணவனுக்கு. நபரம் எல்லாம் எப்படி சிரிக்கிறாங்க. கவலை இவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம இக்கரைக்கு அக்கறை பச்சை, அவ்வளவுதான். சிலரை பார்த்த நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா, இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, அவங்க ஜாலியா வராங்க ஜாலியா போறாங்க. ஆமே. எல்லா கவலை என்பது இந்த பூமியில வாழ்கிற அத்தனை மனிதனுக்கும் உண்டு. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனத்துல, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக, அடுத்த வார்த்தை, அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். அப்ப அந்தந்த நாளுக்கென்று தேவன் சிலதை நியமித்து இருக்கிறார். அதை அடுத்து சொல்ல விரும்புகிறேன். எனது சோதனையின் காலத்தில் அநேகர் வழி விலகி போகிறார்கள். பெத்லெகேம்ல பஞ்சம் வந்தது. பஞ்சத்துல பாதிக்கப்பட்டது நகோமி மட்டும் கிடையாது, போவாசும் தான். இந்த பஞ்சம் வந்துட்டுன்னு வைங்களேன், எல்லாரும் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனா நகோமியை நீங்க பாருங்க, பஞ்சம் வந்ததும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பெத்லெகேம் என்றாலே அப்பத்தின் வீடு, அது அப்பா சமூகம், அதை விட்டு விலகி மோவாபுக்கு போறாங்க. மோவாப் என்பது தேவன் ஒதுக்கினது, தேவன் வேண்டாம் என்று விட்டது. 10 தலைமுறை ஆனாலும் சாபம் நீங்காத அளவுக்கு அக்கிரமம் மிகுதியாய் நடப்பிக்கப்பட்ட இடம். அந்த இடத்துக்கு போறாங்க. நகோமி அப்படி போகிறதுக்கு ரீசன் என்ன? இப்போ அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி பெத்லெகேம், மோவாப் இதெல்லாம் தெரியல. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? ஏன் இந்த பஞ்சம் என் லைஃப்ல வந்துச்சு? உங்க லைஃப்ல மட்டுமே வந்துச்சு நகோமி, போவாஸ் லைஃப்லயும் தானே வந்துச்சு. ஆனா போவாஸ் இருந்துட்டார்ல, விலகல் இல்ல. யோபு வாழ்க்கையில பிரச்சனை வந்தது, யோபுவின் மனைவி சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. தேவனை தூஷிக்கலையே, உட்கார்ந்துட்டார்ல. ஆமே. நல்ல புரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு புயல் ஆனாலும் சரி, அது கொஞ்ச நேரம் அடிச்சிட்டு நிக்கதான் செய்யும், அது நிக்கதான் செய்யும். ஹalleluya, ஹalleluya. ஒரு மழையும் தோராதிருந்திட்டு
ഒരു കാറ്റും മടങ്ങാതിരുന്നിട്ടില്ല, ഒരു രാവും പുലരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു നോവും കുറയാതിരുന്നിട്ടില്ല. തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ, തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ, അമരത്തിനരികെ. ஒரு பிள்ளை அல்லது கீழே விழுந்துட்டாங்க ஒருத்தங்க, அடிபட்டது அவங்க என்ன செய்வாங்க? அடிபட்டதும் என்ன செய்வாங்க? நீங்க கீழே விழுந்து உங்களுக்கு அடிபட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன அழுவீங்க, இன்னொருத்தங்கன்னா தூக்குவாங்க, குதிப்பாங்க. அடிபட்டதும் எவ்வளவு நேரம் அழுவோம்? வலியெல்லாம் தீராது, கொஞ்ச நேரம் அழுவோம். வலியெல்லாம் எப்படி தீரும்? உடனே அழுது வலி தீந்துருமா? நம்ம கொஞ்ச நேரத்துல பழகிரும் அந்த வலி. ஆமே, கொஞ்ச நேரம் நமக்கே அழுகை வந்து கொஞ்ச நேரம் தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை. தேவ பிள்ளையின் பார்வை எப்படி இருக்கணும் தெரியுமா? இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருதா, ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துட்டு, அப்படி இல்லை. இந்த பிரச்சனைக்கு கொஞ்ச காலம், எனக்கு கர்த்தர் நித்திய காலத்தை வச்சிருக்க. ஆமென். 1 பேதுரு 1:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். எதிலே சந்தோஷப்படுகிறீர்கள்? பரலோகத்தில் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரம், இதிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் 1 பேதுரு 1:6 இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை. சோதனை எப்படி? ஒரு சோதனைன்னா நம்ம ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் ஆயிருவோம். நீங்க போற வழியில இப்ப சொல்லுவாங்கல்ல, புயல் வருகிறது, எச்சரிக்கை வராது. ஏன்னா நம்ம எச்சரிக்கை ஆயிட்டோம். மழை வரும், இப்ப ஒரு பிரச்சனைனா வார்னிங் கொடுக்கலாம். இது பலவிதமான சோதனை. ஒவ்வொருத்தருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வரும்னே தெரியாது. ஆனா ஒரு தேவ பிள்ளை இதுதான் இந்த மைண்ட் செட் பண்ண. எதுக்கு தெரியுமா? நான் இந்த பெத்லகேமை விட்டு போயிடக்கூடாது, நான் அப்பா சமூகத்தை விட்டு போயிடக்கூடாது, ஹல்லேலூயா, நான் ஓடிடக்கூடாது. எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர் எதிர்காற்று வீச, ஆமென். இயேசுவே யாத்திரையில் என் ஜீவன். நல்ல கவனமா கேளுங்க. எதுக்கு இந்த காரியத்தை எடுத்து இவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன்னா, இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வரும்போது இது நேரிடுகிறது தான், நான் போயிடக்கூடாது. சிக்லாகிலே தாவீது வந்து பார்க்கும்போது அவ்வளவு பெருத்த நஷ்டம், பெருத்த நஷ்டம்னா அவ்வளவு பெரிய நஷ்டம். எல்லாமே ஒன்று இல்லாம எல்லாமே சத்துரு கையில் இருக்கு. இங்க இருந்த இவங்க உடைமை எல்லாம் தீ கொளுத்தி, இவங்க பொருட்கள், இவங்க குடும்பம் எல்லாத்தையும் அமலேக்கு ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க. அப்போ கூட வந்த 600 பேரும் எல்லாரும் கையில கல் எடுக்கும் போது தாவீது ஏபோத்தை கொண்டு வா அப்படிங்கிறான். ஏன் இப்படி ஒரு சிச்சுவேஷன்? இது தாவீதுக்கு மட்டும் இழப்பல்ல, மற்ற 600 பேருக்கு இழப்பு. ஆனா 600 பேரும் கர்த்தரை தேடல. தாவீது அப்பொழுதும் கூட ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறான். நாம் அதுதான் ஆரம்பத்தில் கேட்டோமே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். அவர்களுக்கு அந்த 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 ஸ்ட்ரெங்த் எப்படிப்பட்ட ஸ்ட்ரெங்த் தெரியுமா? நியூ ஸ்ட்ரெங்த், புது பலன், புது பலன். இன்னும் தாவீதுக்கு நஷ்டப்பட்டது எதுவுமே திருப்பி கிடைக்கல, ஆனால் அவனுக்கு பலன் கிடைக்கிறது. இப்ப கேட்கிறேன், நான் போலாமா, நான் திருப்பிக் கொள்வேனா? ஆண்டவர் சொன்னார், நீதான் சகலத்தையும் திருப்பி கொள்வாய். இன்னைக்கு நான் சொல்ல வருகிற முதல் வார்த்தை இதுதான். சோதனை வரும், ஆனா சோதனை வரும்போது
நீ மோவாபை நோக்கி ஓடி விடாதே, நீ தரித்திரு. ஆமே, தரித்திரு. இந்த கொஞ்ச காலத்துல ஹalleluya அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் சீக்கிரமா. ஹalleluya. அதனாலதான் சோதிக்கப்படுகிறதெல்லாம் கர்த்தர் டைம் வச்சிருப்பார். 7 சபைகளுக்கு சொல்லும் போது ஒரு சபைக்கு சொல்ல 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் அப்படின்னார். கொஞ்ச காலம். இது எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை. பணமே இல்லாதவங்களுக்கு பணம் இல்லையேங்கிற கவலை, பணம் இருக்கிறவங்களுக்கு அதை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிற கவலை, எப்படி காப்பாற்றணும். கவலை என்பது, சோதனை என்பது இந்த பூமியில வாழ்கிற அத்தனை மனிதருக்கும் உள்ளது. ஆனா அதுல நாம் எடுக்கிற தீர்மானங்கள் இருக்கிறது அல்லவா. அநேகர் விலகி போறாங்க, அநேகர் விலகி போறாங்க. பஞ்சகாலம் வந்த போது ஈசாக்கி நாட்டில் எல்லாரும் எகிப்துக்கு போகும்போது கர்த்தர் சொல்லிட்டார், நீ போகாத ஈசாக்கே, உட்கார்ந்துருட்டார். அவர் உட்கார்ந்துட்டார். நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேன்? இல்ல, என்ன வந்தாலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தால். ஆக்சிடென்ட் ஆச்சு, அவரை மீட் பண்ணேன். எப்படி பைக்ல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா 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 முந்தி. நான் என்னைக்கு இல்லாம அன்னைக்குதான் பிரதர் ஜோமன்ட் வண்டி எடுத்தேன். இனி நான் முடிவு எடுத்துட்டேன், பைக் எடுக்கும்போது நீ ஜோம் பண்ணனால கர்த்தர் ஜீவனை காப்பாத்தினார். இன்னைக்கு அப்படி பாக்குறது கிடையாது. நான் ஜோம் பண்ணாலே சாத்தானுக்கு பிடிக்காது, அதனால எதுக்கு வம்பு? இல்லங்க, பிரச்சனை எல்லாருக்குமே பிரச்சனை. ஆனா அதுல நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? என்ன வந்தாலும் நம்புவே, ஆமென். யார் கைவிட்டாலும் ஆமென் எனது இயேசுவை. கைகளை உயர்த்தி அகல ஆழ என்ன துன்பங்கள் அதனாலதான் சிலர் வந்து இந்த உபதேசத்தெல்லாம் மாத்தி பேசுவாங்க பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, நீ ஆண்டவருக்குள்ள உனக்கு சோதனையே கிடையாது, வியாதியே வராதும்பாங்க. சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே சொன்னா அவங்களுக்கு ஏதோ அசிங்கம் போல. இதுல என்ன அசிங்கம்? இந்த மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னு யார் சொன்னா? யோசிப்பா. சூன் வந்து அப்படிதான் நமக்கு இயேசுவே சொன்னா, இது பலவீனம் உள்ளதுப்பா. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு சொன்னது யாரு? இயேசு. ரியாலிட்டியை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை மறைச்சு பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. யாருக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஆனா அந்த பிரச்சனையை நம்ம யாரோட ஃபேஸ் பண்றோம் அதான் முக்கியம். செருபாபேல் தனியா வரல, அவன் தலைக்கல்லோடு வருகிறான். அவனுக்கு முன்பாக தடை பெரிய பர்வதமா இருந்தால் அது சமபூமியாகும். பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபனுக்கு சுகத்தை கொடுக்கும்படி சீஷர்களோடு கப்பல்ல பயணிக்கிறார். பயணிக்கும் போது கடல் கொந்தளிக்குது, கடல் அப்படி கொந்தளிக்குது. இயேசுவோ நித்திரையா இருக்கிறார். அவர் அதுல உட்கார்ந்துட்டார். அந்த சிச்சுவேஷன்ல அவர் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் பிதா கைவிட மாட்டார். தேவ பிள்ளை ஒரு பிரச்சனை வரும்போது ஓடிராதீங்க, ஆண்டவரை விட்டு ஓடிராதீங்க, ஆண்டவரை விட்டு மட்டும் ஓடிராதீங்க. ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்து ஆண்டவரை விட்டு ஓடின ஒருவன் தான் யார் தெரியுமா? யோனா. யோனா அவன் நினைச்சான் தர்ஷீசுக்கு போன பிரச்சனையே வராதுன்னு, நினிவேக்கு போன பிரச்சனை வரும். அதனால அவரு தர்ஷீசுக்கு போறாரு. அங்க போய் ஆரம்பம் நல்லா தான் போச்சு, ஆரம்பம் நல்லா தான் இருக்கும். லோயர் பர்த்தில் படுத்து தூங்கிட்டு இருந்தார். அடித்தட்டில் இருக்கிற மக்களே அவனை மேல கொண்டு வந்தாங்க. ஆமே, ஆண்டவர் வெளியே கொண்டு வர மாட்டாரா?
மக்கள்லாம் அவனை கப்பலுக்கு மேல் தளத்துல கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் அவனை மீனுக்கு அடித்தளத்துல கொண்டு போய் வச்சுட்டார். இப்ப சொல்லு, உனக்கு எங்க பிரச்சனை? ஆண்டவரே ரட்சிப்பு கர்த்தருடைய. ஆண்டவரே, நான் நெருக்கத்திலிருந்து உண்மை கூப்பிடு. எப்படி நெருக்கம்? நம்ம போல நெருக்கம் இல்ல, ஃபுல்லா மீனுக்கு முள்ளு சுத்தி. நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிறேன். யோனாவே, இதை நீ நினிவேலேருந்து கூப்பிட்டுருந்தா, உன்னை நினிவேலேருந்து கூப்பிடுறதுக்கு தான் அனுப்புனேன். இப்போ ஒன்னு வேலைக்குனால நீ நெருக்கத்திலிருந்து, இதே இது நினிவேலேருந்து கூப்பிட்டுருந்தா நீ மட்டும் இல்லை யோனாவே, அந்த நினிவே ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஓடுறோம். ஆண்டவரே இங்க போனா வேண்டாம் வேண்டாம் பிரச்சனை, ஓடி போய் எங்கேயாவது லாக் ஆகி. இந்த கோவிட் டைம்ல ஒரு நியூஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இங்கிருந்து கோவிடுக்கு பயந்து ஒருத்தர் கால்நடையாவே நடந்து பீகாருக்கு போனார். அங்க போய் வீட்டை திறந்து உள்ள போனா வீட்டுல ஒரு பாம்பு இருந்திருக்கு. அவரை கொத்தி அவர் மரித்திருக்கிறார். நியூஸ்ல வந்தது. நம்ம என்ன நினைக்கிறோம்? இங்க இருந்து அங்க போனா அங்க பிரச்சனை இல்லை, அங்க இருந்து இங்க வந்தா இங்க பிரச்சனை. பிரச்சனை என்பது இந்த பூமியில இருக்கிறது இருக்கிறது. ஆமே. அதான் நாங்க ஸ்கூல் படிக்கும் போது லீவ் எடுத்துட்டு நேர பிரின்சிபால் ரூம்ல கொண்டு விடுவாங்க. கொண்டு விடும்போது ஏன் வரல சார்? தலைவலி சார். அப்ப அவர் என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா? தலைன்னு ஒண்ணு இருந்தா. அது ஒரு பெரிய வெளிப்பாடு எனக்கு. இப்போ அது புரியுது. எஸ், தலை இருக்கிறது வரைக்கும் வலி இருந்துட்டு தான் இருக்கும். எங்க அப்பா சொல்லுவாங்க, அங்கங்க வலிக்குதா உங்களுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு வலியே இல்லைன்னா கொஞ்சம் டவுட். என்ன பண்ணாலும் எனக்கு இந்த கை வலிக்கவே மாட்டேங்குது, பிரச்சனை இருக்கு. ஆமே. அந்த சோதனையில நாம் எடுக்கிற தீர்மானம், ரூத் நகோமிய மாதிரி தீர்மானம் எடுத்துறாதீங்க, வேண்டாம். ஆமே. பஞ்ச காலத்துல கஷ்டம் சகித்து கொண்டிருக்கிறான் போவாஸ். ஆனா இழப்ப பார்க்கல. நகோமியோ மோவாபுல தானியம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு அவ பார்க்கிறா. எதை விட்டு போகிறோம் அதெல்லாம் மைண்ட்ல இல்லை. நமக்கு இப்ப காரியம் நடக்கணும், நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து எஸ்கேப் ஆகணும். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு பெரிய இழப்பு. ஆமே. இரண்டாவது காரியம் பாருங்கள். அதே வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. சொல்லுங்க, வேற சோதனை கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சோதனையே கிடையாதுன்னு சொல்லல, வேற கிடையாது. அப்போ அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் என்ன செட் பண்ணி வைத்திருக்கிறாரோ அது கண்டிப்பாக உண்டு. சிலர் பார்க்குறாங்க, எங்க வீட்டில் சொன்னாங்க இன்னைக்கு போகாத அடுத்த வாரம் போலான்னு. அல்லேலூயா. வேற சோதனை கிடையாது, வேற கிடையாது. ஆண்டவர் பவுலை குறித்து தமஸ்குக்கு போகிற வழியில சந்திப்பார் அல்லவா? அந்த பவுலை குறித்து அனனியா கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் வாசியுங்கள். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட்டான் என்றல்ல, பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆமென். என்னுடைய இது கர்த்தர் செட் பண்ணி வைத்திருக்கிறார். சில காரியங்களை கர்த்தர் செட் பண்ணி வைத்து. லூக்கா 24வது அதிகாரம் 45, 46 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய மனதை திறந்து வாசிங்கள். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, மனதை திறந்து, எல்லாரும் சொல்லுங்க, மனதை திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி, எழுதியிருக்கிறபடி, எல்லாரும் சொல்லுங்க, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. எழுதியிருக்கிறபடி. அப்போ அவன் இந்த இடத்துல நம்முடைய ஹார்ட் ஹார்ட் ஆயிடக்கூடாது, ஹார்ட் ஓபன் ஆகணும். இப்படிப்பட்ட நெருக்கம் சோதனை வரும்போது நம்முடைய இருதயம் ரொம்ப கடினமாயிரும். இருதயம் கடினம் ஆயிட்டுன்னு வைங்களேன், நம்ம கர்த்தருக்கு முன்பாக காரியம் அறியாத மூடனா இருப்போம், மிருகம் போல இருப்போம். இந்த இடத்துல தான், இங்கதான் ஆசாப் சொல்லுகிறார், நான் காரியம் அறியாத மூட, எனக்கு காரியம் தெரியல. ஏன்னா நான் இவ்வளவு நாள்தோறும் கைகளை கழுவுறேன், சுத்தப்படுத்துறேன், மற்றவங்களை மாதிரி போகல. டெய்லி ஆண்டவர் சமூகத்துல என்னை சுத்தவானாய் காத்து கொண்ட பிறகும் நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேனே, இது எனக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு. துன்மார்க்கனை பார்க்கும்போது அவனுக்கு பிரச்சனையே இல்லை. இதுதான் ஆசாப் என்ன நினைச்சார், அவனுக்கு
பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு நாள் பார்த்தா அவன் ஒரு சறுக்கலான இடத்துல விழுகிறான். அவனை தூக்கி விடக்கூடாது, யாரும் இல்லை. அது வரைக்கும் அவன் நினைச்சான், நான் காரியம் அறியாத மூடனா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவன் விழுந்த அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உண்மைதான். எனக்கு நாள்தோறும் பிரச்சனை, உண்மைதான். ஆனா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவனுக்கும் ஒரு நாள் ஒரு வீழ்ச்சியை கர்த்தர் வச்சிருந்தார். ஆனா அப்பொழுது அவனுடைய பணமோ அவனுடைய செல்வமோ அவனை தூக்கி விடவில்லை. நான் நாள்தோறும் பாதிக்கப்பட்டாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் என் வலது கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். எனவேதான் 73வது சங்கீதத்தை எப்படி முடிக்கிறார் தெரியுமா? எனக்கோ தேவனை, அப்ப எனக்கு இந்த லைஃப் போதும்பா அப்படிங்கிறார். சிம்பிளா எப்படி முடிக்கிறார் தெரியுமா? எனக்கு இந்த லைஃப் போதும். ஆமென். இன்னைக்குள்ள செய்தி நீங்க கேட்டு முடிக்கும் போது நீங்க எல்லாருமே இந்த லைஃப் போதும்னு சொல்லிட்டு போறீங்க. ஆமென். உங்களுக்கு எந்த லைஃப் வேணும்? உங்களுக்கு முன்னாடி இந்த பஃபே எல்லாம் சாப்பிட வச்சிருப்போம்ல, அதே மாதிரி நிறைய பேருக்கு லைஃப் வச்சிருக்கு. நீங்க எந்த லைஃப் தேர்ந்தெடுப்பீர்கள்? இப்பவே திடீர்னு கையும் ஓடல காலம் ஓடல, ஒரு ஐட்டம் எடுத்து சாப்பிடலாம் ஃபுல்லா இல்ல, இந்த லைஃப். அதான் ஆசை அப்படிதான் சொல்லி முடிக்கிறார். ஐயோ, எனக்கு இந்த லைஃப் போதும்பா, எனக்கு இந்த லைஃப் போதும். துன்மார்க்குடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு பொறாம வந்துச்சு. ஏன் பொறாம வந்துச்சு? இங்க இந்த பிரசன்ட் சிச்சுவேஷனை வச்சு எதுவுமே டிசைட் பண்ணிடாதீங்க. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய், அதனாலதான் கர்த்தர் இந்த பாடுகள்லாம் பட வேண்டி இருக்கிறது. ஃபர்ஸ்டே சொன்னார். ஜீசஸ் செட் பண்ணிட்டார். அவருடைய ஆவியில கலங்கினார். கலங்கிட்டு, ஆண்டவரே இதை எடுத்துக்கொள்ளும் என்று நான் சொல்வேனோ? இல்லை இல்லை, இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் அப்படிங்கிறார். இதற்காகவே இது கர்த்தர் செட் பண்ணி வைத்திருக்கிறார். எனவேதான் கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சாலமோன் பிரசங்கி எழுதும் போது, பிரசங்கி 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை பாருங்கள். பிரசங்கி 3:10 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மனுபுத்திரர் பாடுபடும்படி, பாட்டு பாடும்படி அல்ல, பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். ஆமே. நீங்க இவ்வளவு அமைதியா இருப்பீங்களா எனக்கு தெரியாது. மனுபுத்திரர் பாடுபடும்படிக்கு, I have seen that burden God has placed on us all. The burden, பாரம் என்கிற வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? டாஸ்க். டாஸ்க், டாஸ்க்னா என்ன தெரியுமா? அண்ட் ஒரு இதெல்லாம் செய்து முடிக்கும்படி பெரிய பெரிய கம்பெனி மேனேஜர்லாம் செட் பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்குள்ள அப்படி கொண்டு வருவாங்கல்ல, வீடு வீடா, நான் MBA ஸ்டூடெண்ட், MBA எல்லாம் படிச்சிருப்பாங்களா தெரியல. ஐயா இதை வாங்கிருங்க, இதை வாங்கிருங்க, இதை வாங்கிருங்க. இது அப்படி இல்லப்பா, எங்கள்கிட்ட இருக்கு சார், இன்னைக்குள்ள எனக்கு 1000 ரூபீஸுக்கு சேல்ஸ் பண்ணும் சார், நீங்க ஏதாவது வாங்கிருங்க சார் அப்படி. ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு அதை வச்ச டாஸ்க். அவங்களால இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வேலை, ஒரு பணி. இது நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். கம்ப்ளீட் பண்ணாதான் சேலரி, கம்ப்ளீட் பண்ணாதான் ப்ரொமோஷன், கம்ப்ளீட் பண்ணாதான். சிலருக்கெல்லாம் பாருங்க, இந்த 3 monthsல இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும், டாஸ்க் வச்சிருப்பாங்க, அதை முடிக்கலன்னா வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. அப்போ அவங்க ஜாபுக்கு இந்த டாஸ்க் இவங்க அச்சீவ் பண்ணி தான் ஆகணும், அதை ரீச் பண்ணி தான் ஆகணும், அதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில சிலதை கர்த்தர் செட் பண்ணி வைத்திருப்பார். இது நம்முடைய மனசு, ஐயோ செட் பண்ணிட்டாங்களே. காலேஜ்ல அட்மிஷனுக்கு வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கு வச்சிருப்பாங்க, இதுக்குள்ள இவ்வளவு ஓடுவாங்க பாருங்க, எப்படியாவது. அதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் விரும்பி செய்யற காரியம் நினைக்கிறீங்க? ஐயோ பாடா, இந்த இடம் அட்மிஷன் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், இந்த இடம் அட்மிஷன் போட்டாச்சு, 100 பேரை பிடிச்சு கொடுக்க சொன்னாங்க, நான் 126 பேரை போறவங்களெல்லாம் பிடிச்சு கொடுப்பான். பிடிச்சு இங்க வாங்க, எதுக்கோ கூப்பிடாங்க, உள்ள போன அட்மிஷன் போட்டுருவாங்க, வெளியே போக முடியாது. ஆமென். ஆண்டவர் இப்படி செட் பண்ணி வச்சிருக்கிறாராம். ஹல்லேலூயா.
இது வந்து கண்டிப்பா செய்யக்கூடிய இது. அதனாலதான் நீங்க சில காரியங்களுக்கு நம்ம எஸ்கேப் ஆக முடியும், சில காரியங்களுக்கு நம்ம லைஃப்ல நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது. அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு பாத்து வச்சிருக்கிறார், தீயையும் தண்ணீரையும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாத்து வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? மனுஷர் எங்கள் தலையின் மேல், எங்கள் இடுப்பு மேல பாரத்தை. அதுக்காக கர்த்தர் என்ன செய்ய, எங்களை வலையிலே அகப்படுத்தினீர். தீயையும் தண்ணீர், ஆண்டவர் சில பாத்தை இப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்கிறார். இது நியமித்தது. இது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டுமல்ல, மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டே சொல்லிவிட்டு 11வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? அதை பார்க்கும்போது அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். இனி நீங்க 1ல இருந்து வாசிங்க கொஞ்சம் வேகமா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம், இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம், ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம், புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இது எல்லாமே நம்ம லைஃப்ல செட் பண்ணி பார்க்கணும். கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு. இதுதான் ஒரு மனுஷனுடைய மொத்த வாழ்க்கை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தேட ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம். சில நேரத்துல நம்ம ரொம்ப சைலண்ட் ஆயிரும், பேச முடியாது. ஆனா ஃபுல்லாவே லைஃப் ஃபுல்லா பேசாமலா இல்ல. சில நேரத்துல கர்த்தர் நம்மள தான் பேச வைப்பார். சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? இதுதான் லைஃப். இதுதான் லைஃப். அதாவது பூமியிலே, பூமிக்குரிய ஐஸ்வர்யத்துல ஒரு பாயிண்ட் கூட குறைவில்லாத ஞானி சொல்றாரு. அப்போ அவர் லைஃப்ல இதை பார்க்கிறார். அவருடைய ஞானத்தை கேட்க திரளான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. அவரு சொல்றார், மௌனமா இருக்கவும் காலம் உண்டு. நானும் என் லைஃப்ல வாயடைச்சிட்டு இருந்திருக்கிறேன். நடனம் பண்ண காலம் உண்டு, அழ ஒரு காலம், நானும் அழுது இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படி அவருடைய இந்த பிரசங்கி ஆகட்டும் எல்லாம் அவர் லைஃப் வச்சு எழுதியிருக்கிறார். ஆமே. அதனாலதான் சொல்லுவார்ல, 1000 பெண்களுக்குள்ளே ஒரு ஸ்திரியனா பார்க்கல. அவர் லிட்டரலாவே 1000 பேரை கல்யாணம் பண்ணி பார்த்தவர். இது எல்லாமே லைஃப். இதான் லைஃப். நம்ம வாழ்க்கையில இதுல பல பகுதிகளை கடந்து விட்டோம், பல பகுதிகளை பார்க்க போகிறோம். இப்படி சொல்லி விட்டுதான் 10வது வசனத்திலே 11வது வசனத்திலே சொல்லுகிறார், அவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அவர் அவர் அவர். அது அர்த்தம் என்ன? எனக்கென்று அழக்கூடிய காலத்திலே என்னை அந்த காலத்துக்குள்ளே கொண்டு போனது எப்படி உண்மையோ அப்படியே நான் நகைக்கும்படியான காலத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். எரிந்து விட என்னை எத்தனை பேர் உலகெல்லாம் என்னை தூக்கி எறிந்தார்கள். அப்படி ஒரு காலத்துக்குள்ள என்னை கொண்டு போனது எப்படியோ அப்படி எல்லாரும் என்னை தேடி வரும்படியான ஒரு காலத்துக்குள்ளும் கர்த்தர் கொண்டு வருவார். ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றுவார். இது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அடுத்த வார்த்தை, உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அது உள்ளத்திலே. இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து he has planted eternity in the human heart. உலகத்தை வைத்திருக்கிறார்கள். அவருடைய வேர்ல்ட். அவருடைய வேர்ல்ட் என்ன? நித்தியம். நம்முடைய வேர்ல்ட் இல்ல. நம்முடைய வேர்ல்டுல நம்ம இருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரயாசத்தில் இருக்கும் போது அவருடைய உலகம் இருக்கிறது அல்லவா? அதுதான் அவருடைய ராஜ்யம்.
அவருடைய ராஜ்யம் என்ன? அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இருக்காது. அதை கர்த்தர் உள்ளத்துல வச்சிருக்கிறார். அதன் அர்த்தம் ஆண்டவர் ஒவ்வொன்றை அனுமதிக்கிறதுக்கு பின்னாக ஒரு டிவைன் பர்பஸ் இருக்கிறது, ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கிறது. ஹalleluya, ஆமென். என்னை இந்த பாதையில நடத்தினாதான் இந்த ஆத்மா சேதம் இல்லாமல் அவருடைய ராஜ்யத்துக்குள் போகும் என்று அவருக்கு தெரிஞ்சதுனாலதான். உலகத்தை அப்ப அவர் மைண்ட்ல என்ன இருக்கு தெரியுமா? இவன் வேர்ல்டுல இருந்து நம்ம வேர்ல்டுக்குள்ள கொண்டு வரணும். இந்த பதம் வேர்ல்டுன்னு பயன்படுத்துவதை தவறாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya. ஆபிரகாமுக்கு கர்த்தர் திடீரென்று ஒரு சோதனை நியமிக்கிறார். நமக்கு புரியவில்லை ஏன் இந்த சோதனை என்று. ஏற்கனவே ஒரு சோதனை 25 வருஷம் காத்திருக்க வைக்கிறார். அந்த காத்திருப்பின் பீரியட்ல தான் இந்த ஆகார்ட்டெல்லாம் போக வேண்டி இருந்துச்சு. காத்திருக்க வைக்கலன்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. பல நேரத்துல இந்த காத்திருக்கிற காலத்துல தான் ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு லைஃப்ல இதெல்லாம் ஃபர்ஸ்டே நடந்திருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது ஆண்டவரே. நமக்குள்ளே அந்த ஒரு புலம்பலும் கேள்வியும் வருவது உண்டு. அதுவே ஒரு பெரிய சோதனை, அதுவே ஒரு பெரிய டாஸ்க். 1-2 வருஷம் இல்ல, 25 years அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இனி பிரச்சனை இல்லைன்னு இருக்கும்போது இந்த காரியங்கள் நடந்த பின்பு, ஆதியாகமம் 22:1, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமை சோதிக்கிறார். இந்த சோதனை 22:2 வாசியுங்கள். ஆதியாகமம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக. அப்ப ஆண்டவர் ஆல்ரெடி செட் பண்ணிட்டார் எந்த ஏரியா, எந்த மலை. ஆபிரகாம் கர்த்தர் செட் பண்ண ஆபிரகாமின் சோதனையின் பாதையை விட்டு 3 days டிராவல் பண்ண எவ்வளவு தூரத்தில் இருக்கணுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஆபிரகாம் தள்ளி இருக்கிறார். அங்கே இருந்திருந்த பிரச்சனை வந்திருக்காது. கர்த்தர் அவனை கண்டிப்பாக போக வைக்கிறார். சில பாதையில கண்டிப்பா நம்மளை டிராவல் பண்ண வைப்பார். போய் ஆகணும். ஆமென். எனக்கு 5 பாயிண்ட் ஃபுல்லா பேசணும்லாம் அவசியம் கிடையாது. அந்த சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் ஜெபிக்க விரும்புறேன். நல்ல கவனமா கேளுங்க. இப்ப ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். அந்த நைட்டு தூங்கும் போது நிம்மதியா வீட்டுல சாப்பிட்டுட்டு, ஏன்னா அந்த ஒரு பெரிய பெரிய பிரச்சனை அங்க சால்வ் ஆயிருக்கு. அந்த ஃபேமிலியில ஒரு பெரிய இஷ்யூ சால்வ் ஆயிருக்கு. என்ன இஷ்யூன்னா ஆகார் இஸ்மவேல் இஷ்யூ. வீட்டில் அதனால ஒரு சின்ன மன வருத்தங்கள், சலசலப்புகள், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அந்த பிரச்சனையே அங்கே சால்வ் ஆயிருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை சால்வ் ஆகி இப்போ நைட்டு டின்னர் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்ருப்பாங்க. ஆபிரகாமுக்கு சந்தோஷமா சாப்பிட்டாருன்னு தெரியாது. ஆனால் சாராள் ஈசாக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா, சரி பரவாயில்ல என்ன இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் வீட்டில் இனி நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. ஆபிரகாம் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருப்பார். திடீர்னு ஆண்டவர் சொல்றார், நீ கிளம்பு, உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை சோதனையாக வச்சிருக்கிறேன், நீ மகனை கூட்டிட்டு போ அப்படின்னு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு எப்பவுமே நம்மை குறித்த தேவனுடைய எண்ணத்துல பெரிய எண்ணம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் அது நடக்கணும் இது நடக்கணும் என்பது மட்டுமல்ல, நான் அவரோடு இருக்கணும். நான் இந்த சம்பவத்தை சொல்லும் போது அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். ஆபிரகாம் எப்படி என்ன ஃபெய்த் அவனுக்குள்ள இந்த இடத்துல வந்தது, இந்த இடத்துல ஓங்கினது என்று எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 17, 18, 19 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 18வது வசனத்தை வாசியுங்கள். ஈசாக்கு அந்த 17ல இருந்தே வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது அந்த வேர்ட மனசுல ஆழமா, அதனால இது கண்டிப்பா நடக்கக்கூடியது. கர்த்தர் செட் பண்ணி வச்சிட்டார். தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை வாசிங்க. ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். இனி இந்த வேர்ட கவனிங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி இதே ஆபிரகாம் ஒரு 20 years பேக் கொண்டு வந்தா ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது.
அந்த விசுவாசம் ரோமர் 4:21 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நம்பி. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாக ஆபிரகாமுக்குள்ள இருந்த ஃபெய்த் எப்படிப்பட்ட ஃபெய்த் தெரியுமா? என் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர்ங்கிற விசுவாசம். இப்பொழுது ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பவும் அவர் வல்லவர். இப்ப நான் கேட்கிறேன், முதல் விசுவாசம் அவனுக்கு எதை கொடுத்தது? வாக்குத்தத்தத்தை கொடுத்தது. இந்த இரண்டாவது விசுவாசம் எதை கொடுத்தது? நித்தியத்தை கொடுத்தது. இன்னைக்கு எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் விசுவாசத்தோட நிக்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், அதோட டீல் முடிஞ்சது இல்ல. வாக்குத்தத்தம், என் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் மட்டுமல்ல, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். ஆமென். மரித்தாலும் பிழைப்பான் என்கிற வார்த்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஃபெய்த்துக்குள்ள ஆபிரகாமை கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா? அவருடைய வேர்ல்டுக்குள்ள இந்த ஆபிரகாம் என்றாகிறதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த விசுவாசமே நம்மை நித்தியத்தை சுதந்திரிக்கப்படும். எனவேதான் தாவீது 27வது சங்கீதம் 13வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தர் எனக்கு என்ன இந்த குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைப்பார். இந்த ஃபெய்த் மட்டும் இருந்தா பத்தாது. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு எந்த விசுவாச லெவல்ல வரணும் தெரியுமா? என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன் அந்நாள் அதை. இந்த ஃபெய்த், அதனாலதான் எபிரேயர் 11:1 ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறது? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, எது காணப்படாதவைகள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியத்தை குறித்த நிச்சயம் இருக்குல்ல. அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே இருந்தவர்களை தான் கர்த்தர் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல் ஆபேல் துவங்கி அத்தனை பேரையும் எழுதியிருக்கிறார். அந்த லிஸ்ட்ல இப்பொழுது ஆபிரகாம் வருகிறார். ஆபிரகாம் அந்த ட்ராக்ல கொண்டு வருவதற்காக கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஆபிரகாமை சோதித்தார். எனக்கு ஏன் இந்த ட்ராக்கை நியமித்திருக்கிறார்? அவருடைய வேர்ல்ட், அவருடைய, அதாவது அவருக்கு மனசுல எனக்கு ஒரு லைஃப் இருக்கு. ஆமென். அந்த லைஃப் நான் வாழணும். ஆண்டவர் மனசுல என்ன பத்தி என்ன லைஃப் இருக்கு? ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், உங்களை குறித்த என் நினைவுகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான. எரேமியா, அதாவது ஆண்டவர் என்ன பத்தி நீங்க என்ன ஆண்டவர் நினைச்சு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்தாலே எரேமியா 29:11 அதை உங்க லைஃப்ல மறக்கவே கூடாது. ஆமே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமே, வசனம் போடுறவங்க கொஞ்சம் ஸ்பீடா. தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே, தீமைக்கு அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா நினைவுல தீமையே கிடையாது. ஆனா அந்த லைஃபுக்குள்ள நம்மளை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் சில சோதனையை செட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமே.